யாரு வேணா என்ன வேணா பண்ணிக்கங்கப்பா. நான் மாநாடு நடத்துவேன். மாநாடு நடத்திட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள பனையூர்ல போய் பூந்துப்பேன். திடீர்னு மறுபடியும் எனக்கா தோணும், அன்னைக்கு மறுபடியும் வெளில வருவேன். அன்னைக்கு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி பண்ணுவேன். திரும்ப ஒரு 3 மாசம் கழிச்சு வருவேன். திரும்ப ஒரு நிகழ்ச்சி பண்ணுவேன். அதுக்கப்புறம் மறுபடியும் பனையூருக்குள்ள போய் சேர்ந்துக்குவேன். சாயந்தரம் 6 மணிக்கு மேல எந்த நிகழ்வுகளையும் கலந்துக்க மாட்டேன் அப்படிங்கிற விடாப்புடையுடன் இருக்கும் ஜோசப் விஜய் அவர்களே, அரசியல்ல 24x7 27 அதாவது 24 மணி நேரமும் அரசியலில் என்ன நடக்குது, அரசியலை சுற்றி தான் நீங்க இருக்கணும். உங்களை சுத்தி அரசியல் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அது நடக்கவே நடக்காது. மக்களோட மக்களா நீங்க இருக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா 24 hours அரசியல்ல என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது, அந்த நிகழ்வுகள்ல உங்க கருத்து என்ன, அன்றாட நிகழ்வுகளில் இன்று தமிழ்நாடு எந்த சூழ்நிலையில போயிட்டு இருக்கு, இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு ஒரு பதில சொல்லி அதை மக்கள் ஏத்துக்கிற மாதிரி ஒரு பதிலா இருக்கணும். இதுதான் இன்றைய சூழ்நிலையில் ஜோசப் விஜய் செய்ய வேண்டிய அரசியல். ஆனால் அவர் பனையூரில் தஞ்சம் புகுந்து கொண்டு அவருக்கு விருப்பப்படும் போது பனையூர்ல இருந்து ஜெயில இருந்து வெளில வர மாதிரி பனையூர்ல இருந்து அப்பப்போ வெளில அப்பப்போ ஒரு நிகழ்ச்சி பண்ணிட்டு போறாரு. அவருடைய பகல் கனவு பலிக்குமா பலிக்காதான்னு எனக்கு தெரியாது. ஆனா கமலஹாசன் அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு, எனக்கு நீ வேஷம் கட்டாத, நான் அனைத்து வேஷத்தையும் கட்டியிருக்கேன், நானே அடுத்தவங்களை வேஷம் கட்டி ஆட வச்சிருக்கேன், நடிக்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி செம்மையான ஒரு குத்தி இருக்காரு. அவர் மட்டும் இல்ல, தமிழகத்தில் உள்ள அனைத்து மூத்த தலைவர்களும் மதிக்கத்தக்க தலைவர்களும் விமர்சனம் நிறைய பண்ணியிருக்காங்க. இந்த விமர்சனத்தை எல்லாம் காதல கூட வாங்க மாட்டாரு ஜோசப் விஜய். ஏன்னா எனக்கு தெரியும் ஜோசப் விஜயோட எண்ணம் என்ன அப்படின்னா, தான் அடைய நினைச்சதை அடைஞ்சே தீர்வாரு. அதுக்காக எத்தனை குறுக்கு வழியா இருந்தாலும் அதை தான் தேர்ந்தெடுப்பாரு. நேர்மையான வழி விஜய்க்கு தெரியவே தெரியாது. குறுக்கு வழியில் தமிழகத்தை ஆள முடியும். இன்னும் பகல் கனவு கண்டு கொண்டிருக்கும் விஜய் அவர்களுக்கு பகல் கனவாகவே போய்விடும் அப்படிங்கறத என் கருத்து.